நன்றி ஜெகதீஷ் சார், வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள் சார். சார் அது போற இதுல போ, எங்கட போற முன்னாடி வண்டி வந்து மகா குடாசியம் சார். வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இப்பதான் மைக் மியூட் பண்ணேன் சார். என்ன வண்டியில சார் டிராவல் பண்றீங்க? என்னமா என்ன வண்டியில டிராவல் பண்றீங்க? சூப்பரா இருக்கு கார். நான் கீழே இறங்கிட்டேம்மா, மலையிலிருந்து கீழே இறங்கிட்டேன்.
ஓ மலையில இருந்து ஊட்டி ஊட்டி மலையில இருந்து கீழே இறக்கிட்டேம்மா. நான் இப்போ ட்ரைன்ஸ்க்கு வந்துட்டேன், மேட்டுப்பாளையத்துல இருக்கிறேன், வந்துட்டு இருக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். தொந்தரவு இல்லை. ஓகே, எல்சி வாழ்த்துக்கள். சார் வணக்கம். செல்வராஜ் சார் வணக்கம், வணக்கம். வாழ்த்துக்கள். செல்வராஜனா வாழ்த்துக்கள், வணக்கம். கும்பகோணம் செல்வராஜ் அண்ணன். ஜெயகுதாஜன் சார் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஜெயாசியம். இன்னைக்கு நம்ம லீடர்ஷிப் பத்தி பார்க்கலாம் மகா. குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப். ஒரு லீடர் எந்த மாதிரி இருந்தா அவர் லீடர், இல்லைன்னா அவங்க லீடர் இல்லை, அது மட்டும் பார்க்கலாம். ஒரு 4-5 பாயிண்ட் தான். 5 பாயிண்ட் தான். போன வாரம் என்ன பார்த்தோம்? அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே, நேற்றுக்கு இல்லவா? ஆமா, டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்தோம், அதை மட்டும் நீங்க இப்ப சொன்னா நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெதுவா வந்து மெதுவா சேர்ந்து போட்டு நம்ம அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுமா. 2 பேர் வந்தா 2 பேர் சொல்லி கொடுக்குறது, அவ்வளவுதான். வெயிட் பண்ணி அவங்களே எதிர்பார்க்கணும். அலாரம் வைக்க வேண்டாம் 6 மணிக்கு. நமக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அப்புறம் இவங்களுக்கு வெயிட் பண்ணி 15 நிமிஷம் ஆயிரும். அவங்க சிலர் 20 நிமிஷம் வருவாங்க, சிலர் அரை மணி நேரத்துக்கு வருவாங்க, சிலர் ஆமேனுங்கிற நேரத்துக்கு வருவாங்க. நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும் சொல்லுங்க? ஒருவேளை வராமையே போனாலும் நம்ம 4 பேர் தான் ஜெயிப்போம். நம்ம 4 பேர் தான் பண்ண போறோம் இல்லையா? அதனால ஒருத்தர் வாழின்னு வைங்களான்னு நீங்க நம்ம 4 பேர் பண்ணத்தான் சொல்றோம். அதனால நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு கத்துக்கோணுமோ அவங்க வந்து இப்ப நீங்க நிறைய பேர் சொல்லிட்டீங்க, மகா யாரும் சொல்றாங்களா? லேர்னிங், டீச்சிங், ஏர்னிங்கிறது வந்து ஆர்வத்தை பொறுத்தது. அதனால லீடர்ஷிப்னா என்னன்னு சொல்லி கொடுப்போம், கேட்கறோம், கேட்டுட்டு இல்லைன்னா நீங்க போய் உங்க டீமுக்கு எழுதிட்டு போய் நீங்க சொல்லிருங்க, அவ்வளவுதான். அதுலயும் கேட்கறவங்களுக்கு சொல்லுங்க, கேட்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு சொல்ல வேண்டாம். எனக்கு நேரம் இல்லை, ஃப்ரீயா இல்லை, நான் வந்து வேற வேலையில ஃபிட் ஆயிட்டு போ, நீ எந்த வேலையும் பண்ணிட்டு போறதுன்னு. அந்த வேலையை நீ ஒழுங்கா செய்ய போறது இல்லை, இப்போ கொஞ்ச நாளைக்கு செய்வீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு வேற என்ன பண்ண போறாங்க? ஆர்சி விட்டுட்டு ஓட போறாங்க, அவ்வளவுதான். ஸ்டாண்டர்டா வேர் பிடிக்கணும்னா பிசினஸ் கத்துக்காம வேர் பிடிக்க முடியாது. அப்ப வேர் பிடிக்காம ஆர்சி பிசினஸ் பண்றேன்னு சொல்லி ஆர்வத்துல பண்ணலாம இல்லாம என்ன பண்ண முடியாது. அதை வந்து முழுசா வந்து பண்ண முடியாது. ஆர்வத்தோட கொஞ்ச நாளைக்கு பண்ணலாம், அவசியம். அதுக்கு மேல அவங்க பண்ண முடியாது. அதனால இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது, நேற்றைக்கு முந்தின நாள் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னாம நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்னன்னு நான் சொல்றேன். How to do RCM business பார்த்தோம் சார். RCM business எப்படி செய்வது, என்ட்ரி லெவல்ல இருந்து ஒருத்தருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் பார்த்தோம் சார். வெரி குட், சொல்லுங்க. என்னென்ன பாயிண்ட்? நிறைய விஷயம் பார்த்தோம். ஆமா, நிறைய விஷயம் பார்த்தோம். அதுல வந்து முதல்ல ஐடி ஹோல்டர்ஸ் எப்படி, என்ன ஐடி போடுறது எப்படி, அந்த ஃபார்மாலிட்டிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் பில்லிங் அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ஹோம் விசிட் எப்படி பண்ணணும், அவங்க டார்கெட் சின்ன சின்ன கன்சல்டன்சி அவங்களுக்கு உள்ள வர, அவங்களுக்கு உள்ள என்ட்ரி வர அசோசியேட் பையர் வந்து டு ஸ்டார்ட், அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் பில் போடும் போது எப்படி வந்து பிவி வருது, ஆப் எப்படி, ஆப் அவங்க வெப்சைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு என்ட்ரி லெவல்ல சொல்லி கொடுக்கணும். ஹேண்ட் பில் எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ்ட் பில் தான் கேட்கணும். அவங்க டெய்லி அவங்க கிட்ட வந்து ரெகுலரா பேச நம்ம அசோசியேட் பையர்ஸ் கிட்ட நம்ம வந்து ரெகுலரா பேசணும். புது ஜாயினிங் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ நம்ம வந்து தெரிஞ்சதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், ரெகுலரா அவங்க கூட டச்ல இருக்கணும். 5000 பிவி பர்ச்சேஸ் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், என்ன கமிஷன் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் சொல்லி தரணும். கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா 10:1 அப்படின்ற அந்த ரேஷியோல வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு டோட்டலா எடுத்துட்டு அந்த ஃபார்முலாலேயே ஒர்க் பண்ணணும். ஒரு டீம் நிச்சயமா இருக்கணும். டெய்லி ஒரு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கணும். கோஆர்டினேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கணும். டீம் ஸ்பிரிட் நிறைய இருக்கணும். அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணா கூட ரெகக்னிஷன் அவங்க நிறைய பண்ணி கொடுக்கணும். ரெகக்னிஷன் பண்ணும்போது அவங்க ரொம்ப உற்சாகமாகவும் அவங்க வந்து இன்வால்மெண்டோட அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. கமிஷன் எப்படி வருது, மார்க்கெட் பிளான்ல எஸ்பெஷலி கமிஷன் அவங்களுக்கு என்ட்ரி லெவல் எப்படி வருது, கன்சிஸ்டன்சி பிளான், கேஷ்பேக், இந்த அவார்ட்ஸ் இது எல்லாமே சொல்லி தரணும். எவ்ரி மந்த் அவங்களுக்கு வந்து பில் லெவல்ல மாத்துறதுக்கு என்ன என்ன பாசிபிலிட்டி அப்படின்றதெல்லாம் சொல்லி தரணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி டிப்ளோவால மட்டும் நிறைய ஸ்டாஃப் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு எப்படி பில்டிங் பண்றது அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லி தரணும். அதே மாதிரி அவங்கள கூட நெக்ஸ்ட் லெவல்ல ஜாயின் பண்றவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் டூப்ளிகேட் பண்ணணும். ஒரு டவுன்லைன் வந்து பிகினர்ல இருந்தாக்கா நம்மளும் பிகினர்ல இருந்தா டிஃபரன்ஸ் கமிஷன் வராது. ஸோ அடுத்த லெவலுக்கு அந்த டிஃபரன்ஸ் கமிஷன் வரணும்னா ஸ்டார்ட் பண்ணி நம்ம பிகினருக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும். ஒருவேளை நெட்வொர்க் பண்ண முடியலன்னா அந்த பவர்ல ஒரு பக்கம் போகும்போது யூஎன்பில இனிமேல் தான் போட போறாங்க அப்படின்னா யூனியே வந்து அவங்க எவ்வளவு பிவி வேணா பண்ணலாம்.
அதுவும் வந்து அவங்களுக்கு பின் லெவல்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவர்களுக்கு வரும். அதே மாதிரி மந்த் எண்ட்ல வந்து மீட்டிங் பண்றது ரொம்ப ராங்கான சிஸ்டம். கமிஷன்ஸ் அது முக்கியமா வந்து ஹால் மீட்டிங்கும் ஜூம் மீட்டிங்கும் லீடர்ஸோட மீட்டிங்லாம் அவங்க நிச்சயமா கத்துக்கணும். ஏன்னா அது கத்துக்கும் போது தான் அவங்க லேர்ன் பண்ணி டீச் பண்ணி அதை அதுக்கப்புறமா அவங்க ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். செல்வராஜ் என்ன சொல்றீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மறுவரிசை இருக்காரா? சொல்லுங்க மறுவரிசை. போன மீட்டிங் என்ன பார்த்தோம் சார்? வணக்கம் வணக்கம் சார். ஹவு டு டூ ஆர்சி பிசினஸ் சார்? சொல்லுங்க செல்வராஜ். அதான் சார், ஒரு அப்ளிகேண்ட என்ட்ரி போடும் போது அவங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்க நாமினி டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவா என்ட்ரி போடணும். பில்லிங் ஸ்டேட்டஸ், அதாவது கான்ஸ்டியூன்சி பிளான்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் சார். அடுத்தது அவங்க சின்ன சின்ன ஒரு செயல் செய்யும் போது அவங்களை அங்கீகரிச்சு பாராட்டு தெரிவிக்கிறது சார். இதெல்லாம் பார்த்தோம் சார். கண்டிப்பா. அருமை அருமை. அவ்வளவுதான். நீங்க அவ்வளவுதான் எழுதி வச்சிருக்கீங்களாண்ணா? ஆமா சார். சரி சரி, கொஞ்சம் கூடுதலா எழுதுங்க. நான் சொல்ல சொல்ல நான் சொல்றது வேகமா தெரிஞ்சா ஒரு நிமிஷம் இருங்க, நான் எழுதிக்கிறேன்னு சொன்னா நான் நின்னுக்குவேன். ஓகேவா? நான் அவ்வளவு வேகமா சொல்லி ஒருத்தரும் தெரியலன்னா எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? நமக்கு வந்து மக்கள் வந்து கேட்கணும், அவங்க வந்து சரியாகணும்னுதான் நம்முடைய ஆசை. மக்கள் ஏனாதான்னு கேட்கும்போது நமக்கு ஒரு சங்கடம். அவ்வளவு அது சீரியஸா வந்து கேட்கணும். எந்த கூட்டத்தையும் ஏனோதாரோன்னு கேட்கும்போது நமக்கு அதுல ஒரு சங்கடம் தான் இருக்கு. அதனால சீரியஸா கேட்கறதுன்னா என்னன்னா, முன்னமே வந்துடணும். வந்து 6 மணினா 6 மணிக்கு அலாரம் வச்சு உள்ள வந்து கூட்டத்தை அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலையில எல்லாம் பார்க்கணும். 6 மணி டு 7 மணி நமக்கு ஒரு கூட்டம்னா அதை நம்ம சீரியஸா பண்ண மட்டும்தான் பிசினஸ் நமக்கு சீரியஸா பண்ண முடியும். ஏன்னா நெம்புகோல் தத்துவம் தான். ஒரு நெம்புகோல் எடுத்து நம்ம வந்து ஒரு பாறை பேக்கணும்னா அடியில் ஒரு கல்லை கொடுத்து தூக்கணும்னா ஈஸியா தூக்கிடலாம். ஆனா அதே பாறைய நம்ம வந்து முக்கி தூக்கினாலும் நம்மளால தூக்க முடியாது. அந்த நெம்புகோல் தத்துவம் தான் நம்ம கடைபிடிக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம். அதனால இதுல நான் வந்து சிவராஜன் பரவாயில்ல. மறுவாசி சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? வாய்ப்பு இருக்கா? மறுவாசி ரன்னிங் இருக்கீங்களா? சார் மகிழ்ச்சி. செல்வராஜன் ஒரு 5 பாயிண்ட் சொல்லிட்டாரு. மகா பூரா சொல்லிட்டாரு. மோஸ்ட்லி மகா கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த விதமான அப்பாளுக்கும் இல்லாம இந்த பிசினஸ் படிக்க வேணும், கத்துக்க வேணும், தெரிஞ்சுக்க வேணுங்கிற ஆர்வம் மகாவுக்கு நிறைய இருக்கிறதுனால மகா பரவாயில்ல. எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுக்கிறியாமா மகா? எஸ் சார். சார் பாருங்க சார். வெரி குட் வெரி குட், சூப்பர். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ரைட். இன்றைக்கு நான் உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு 5 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். முதலாவது ஒரு லீடர்ஷிப்ங்கிறது என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதுங்க. லீடர்ஷிப்ங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. லீடர்ஷிப்ங்கிறது ஒரு பொசிஷன் அல்ல. நான் தான் லீடரு, நான் தான் தலைவரு, நான் தான் செயலாளரு, நான் தான் இதுக்கு வந்து ஹெட்டு, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பேர் லீடர் கிடையாது. லீடருங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்னன்னு கேட்டா, ஒரு வேலையை எடுத்து அந்த வேலையை பொறுப்பா செய்யறது தான் லீடர்ஷிப் முடியும். அப்ப அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட இருந்தா நம்ம லீடர் உருவாக்க முடியும். எப்படின்னு கேட்டா, ஒரு வேலையை எடுத்து பொறுப்பா செய்ய வரைக்கும் நம்ம வந்து அந்த வேலையில கண்ணு கருத்துமா இருப்பேன். உதாரணத்துக்கு நம்ம ஒரு டீம் கட்டுறோம். ஏற்கனவே நம்ம சொன்னோம், பேசிக்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்தோம், கார்டினல் ரூல்ஸ் சொல்லி 4 ஸ்டெப் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம என்ன பிசினஸ்ல ஏன் செய்யணும் இந்த பிசினஸ், இல்லைன்னா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம கத்துக்க வேண்டிய என்ன, லீடர்ஷிப் குவாலிட்டி. அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு லீடர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஆளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுக்க, அவர் வந்து லீடர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பின்னச்சுவரா இருக்கலாம், பட் லீடரா இருக்கு. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்னன்னா, ஒரு லீடர் தன்னுடைய டீமோட இருக்கிறது தான். லீடருக்கு எப்ப தெரியுமா மதிப்பு? டீமோட இருக்கும்போது தான் மதிப்பு. அப்ப டீமே இல்ல நான் லீடர் அப்படின்னு சொன்னா, எந்த மிருகங்களும் இல்லாத நான் காட்டுக்கு வந்து அது ஏதோ ஒரு சினிமா படத்துல சொல்லுவான், யாருமே இல்லாத ஒரு டீ கடையில நீ யாருக்காகனா வந்து டீ ஆத்திட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி டீமே இல்லாம நானும் லேடுதான் சொன்னா வடிவேல் சொன்ன மாதிரி ஆயிடும். நானும் திரவிடிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்.
அதனால டீம் இருக்க வேணும், அந்த டீமை ரெஸ்பான்ஸ் பண்ண வேணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் லீடர்ஷிப் பதவி கிடையாது. மற்றதுல எல்லாம் பதவி கொடுக்குறாங்க இல்லையா, தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்ட்டு. அது மாதிரி நானெல்லாம் பதவியில் இருந்திருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி 19 வருஷம் செக்ரட்டரி, நம்பர் 1 செக்ரட்டரி, அதிக புத்தகங்களை வித்திருக்கிறேன், அதிக சந்தாக்களை வந்து பண்ணியிருக்கிறேன், அதிகப்படியான சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய ஆக்சிடென்ட் அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஏகப்பட்ட ஃபேமிலி ப்ராப்ளங்களை தீர்த்து இருக்கிறோம். அதே மாதிரி வந்து மெம்பர்ஷிப்பை வந்து இருக்கிற 19 டிப்போக்கள்ல அதிகப்படியான மெம்பர்ஷிப் நான் தான் வந்து சேர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நன்கொடை வசூல், கட்டட நிதி வசூல் எல்லாத்துலயும் நான் வந்து தடம் பதிச்சிருக்கிறேன். அதே மாதிரி சிறந்த நடத்துனர் 3 முறை. இதெல்லாம் வந்து லீடர்ஷிப்பான்னு கேட்டா இதெல்லாம் லீடர்ஷிப்புக்கான பயிற்சி, அவ்வளவுதான். பட் லீடர்ஷிப்பை நம்ம எங்க எடுக்கணும்னு கேட்டா அது நம்ம ஒரு டீமை உருவாக்கி அந்த டீமை ரெஸ்பான்ஸ் எடுக்கும் போது தான் நம்ம லீடரா மாறணும். ஒரு டீமை உருவாக்கி அந்த டீமை நம்ம ரெஸ்பான்ஸ் எடுக்கும் போது தான் நம்ம லீடரா மாறும். அங்கதான் நம்ம ஏன்னு கேட்டா மற்ற இடங்கள் எல்லாம் நம்ம லீடர் கிடையாது, நம்ம வந்து ஒரு பொறுப்பாளர், அவ்வளவுதான். அந்த பொறுப்பாளருக்கு என்ன கொஞ்ச நாளைக்கு வந்து பொறுப்புல இருப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதனால நமக்கு ஏதாச்சும் வருமானம் வராது. அதுக்கப்புறம் அதுல ஏதாச்சும் நான் செயலாளராக இருந்த 19 பேரை கிடைக்க போறதா, ஒத்தரவா கிடைக்காது. சும்மா சர்வீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த சர்வீஸ் இப்ப எனக்கு என்னவா இருக்குன்னு கேட்டா பெனிஃபிட்டா இருக்கு. ஆனா நான் இப்ப லீடரா உருவெடுக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனா இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை எனக்கு. நான் ஒரு டீமும் இல்லை, ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஆனா எனக்கு ஒரு பெரிய பின் இருக்குது. அந்த பின்னை வச்சுக்கிட்டு நான் என்ன டங் கிளீன் பண்றேன். அதனால எனக்கு என்ன வரப்போறது? ஒண்ணும் கிடையாது. அப்ப லீடர்ஷிப்ங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, டீமுடைய கேப்டன். ரெஸ்பான்சிபிலிட்டி டீமுடைய கேப்டன், அல்லாட்ட டீம் ரெஸ்பான்சிபிலிட்டி கேப்டன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெஸ்பான்ஸ். ரெண்டாவது பாயிண்ட் ஆர்கனைசிங். ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ஒரு ஆளு தன்னை லீடர்னு சொன்னா அது கேனத்தனம். என்ன சார் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கை எப்படி நடத்தணும், எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி ஆள் திரட்டணும், ஆட்களை கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு கூட்டத்தை கூட தெரியாத ஒரு ஆளு லீடரா இருக்க முடியாது. அப்போ ஒரு கால்குலேஷன் இருக்கணும். நம்ம டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஆட்களுக்கு நம்ம எவ்வளவு டார்கெட் கொடுத்தா ஆளுகள் கூட்டிட்டு வருவாங்க. இல்லைன்னா அதுல வந்து இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, நம்ம வந்து கோபகுமார் வராரு, அந்த கோபகுமார் மீட்டிங்ல வந்து நமக்கு ஆட்களை திரட்ட வேண்டும். ஆட்களை திரட்ட வேணும்னா என்ன செய்யணும்? நான் என்ன செய்வேன், நம்ம லீடர்ஸ் வந்து ஜெயதி சார் தெரியும், உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன், போயிட்டாரா இல்ல, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, நம்ம ஆட்களை பூரா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் எடுத்து லீடர்கிட்ட பேசுறேன். மகா அதுல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாரு எத்தனை வாரத்துக்கு கூட்டு வர போறீங்க, எவ்வளவு டிக்கெட் சேல் பண்ண போறீங்க, எவ்வளவு எத்தனை பேருக்கு எத்தனை டிக்கெட் தேவைப்படுது, அதையெல்லாம் வச்சு நாங்க ஒரு ஆள் கொடுப்போம். இது ஆர்கனைசேஷன். ரெண்டாவது ஆர்கனைசேஷன்னா ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது. ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது என்ன அர்த்தம்? நம்ம டீம்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேரு நல்ல பிரில்லியண்டா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து சொத்தையா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ரிச்சு போட சொல்லி கொடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி ஆட்களை நாம என்ன செய்யணும்? ஒருங்கிணைக்க தெரியும். ஒருங்கிணைப்புங்கிறது பேர் தான் ஆர்கனைசேஷன். எப்படி சார் ஒருங்கிணைக்கிறது? யாராவது எங்கெங்க எப்படி நம்ம வீட்டுல வெட்டி பாத்திரம் இருக்குது இல்லையே, நம்ம வீட்டுல தங்க பாத்திரம் இருக்குது, அதை எடுத்துட்டு போய் நம்ம ரெஃப்யூஸ் போடணும். இல்லையே, வெள்ளி இருக்குது, தங்கம் இருக்குது, இருக்குது. செம்பு நம்ம எப்படி கையாளுறோம், பித்தளையை நம்ம எப்படி கையாளுறோம், எவர் சில்வரை நம்ம எப்படி கையாளுறோம், அது மாதிரி நம்ம கையில வரக்கூடிய ஆட்களை நம்ம கையாள தெரியும். அவங்களை யாரை எப்படி கையாளுறது, யாருக்கு அது தெரிஞ்சு அவங்களை உருவாக்கணும். ஒண்ணு மொத்த குப்பையை உருவாக்கி. ஆனா நமக்கு வந்து அந்த ஈர்ப்பு இருக்கா? நமக்கு அந்த ஈர்ப்பும் அதை நம்ம ஒருங்கிணைக்கிற தன்மையும் இருந்தா எப்படின்னு கேட்டா, ஒரு விடோ தெய்வானு. ஆனா அந்த விடோ தெய்வானிக்கு தான் வைக்கும். அப்படிப்பட்ட விடோ தெய்வானிக்கு கீழே பெரிய பெரிய ஆட்கள் பண்ணாங்க, பெரிய டீம்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. எப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆற்றலை ஒருங்கிணைக்க தெரியாது. பட் நான் அந்த ஆற்றலை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு டீம் பண்ணி கொடுத்தேன். ஏன்னு கேட்டா, அது விடோ மூணு பொட்ட பிள்ளைகள் வச்சுட்டு இருக்குது, அது ரொம்ப சிரமத்துல இருக்குது.
ஆகையினால அது வந்து என்னைய தம்பி தம்பின்னு எப்ப பார்த்து என்னோட கிராஸ் லைன், அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இப்ப மகா பண்ற மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன், கிராஸ் லைன் தான். பட் இருந்தாலும் ஒரு மனிதாபிமான சேவை நான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். ஒரு கத்தி கூட நம்ம பெரிய ஆளாக்கணும். அவங்களுக்கு கீழே டீம் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆவாங்க, அந்த டீமுக்காக வேண்டி அவங்கனால என்ன செஞ்சுருவாங்க. அப்ப அது மாதிரி பண்ண தெரியும். டீம்ல எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஆற்றல், அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும். ஆற்றல் மிக்கவங்களை, ஆற்றல் குறைஞ்சவங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண தெரியணும். இது ரெண்டுமே இல்லாம இப்ப நமக்கு வந்து ஒரு ஆள் வந்து நான் லீடரு அப்படின்னு சொன்னா, அந்த லீடருங்கிறது வந்து அவருக்கு பதவியா இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த பதவி வச்சுட்டு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த உதவியும் பண்ண முடியாது. பதவிக்காக நம்ம லீடரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லீடருங்கிறது ஒரு பதவி, எமரால்டு ஒரு பின்னு, அவ்வளவுதான், அது பதவி கிடையாது. அப்ப எமரால்டுங்கிறது வந்து அந்த பின்னு. இந்த பின்னுக்கு ஏதாச்சும் மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குன்னு கேட்டா, எமரால்டுங்கிறவனுக்கு பின்னு டீம் இருக்கு வேணும். இப்போ எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் பயம் இருக்குது. காமராஜ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆல் இண்டியா லீடர் ஆவாங்க. என்ன காரணம், எனக்கு ஒரிசாவில, வெஸ்ட் பெங்கால்ல, ஜார்க்கண்ட்ல, மும்பைல, டெல்லியில, கர்நாடகாவில எல்லா இடங்களிலும் பியூசி இருக்கு, ஒன்றோடு பியூசி. கர்நாடகாவில் ஒரு ராயல் தேசியவர் இருக்கிறார், மைசூர்ல ஒரு ராயல் தேசியவர் இருக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு கேரளாவோட விஜயகுமார் தான் பாருங்க, விஜயகுமார் ஆவடிபுரம் இருக்காரு, ஆவடிபுரனுக்கு கேரளாவோட அவங்க டீம் போட்டாங்க. அது இல்லாம கேரளாவில் நம்ம டீம் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க, பியூசி. நான் எதற்காக சொல்றேன்னு சொன்னா, அந்த ஆற்றல் இருக்கு. எந்த ஆற்றல், டீமை வந்து ஒருங்கிணைத்து அந்த டீமில் உள்ளவங்களை நம்ம போடணும். நான் இங்க இருக்கிற ஒரிசாவில் இருக்கிற மனோரமா என்னோட ஒரு மணிக்குள்ள இருக்கிறார். என்னன்னு கேட்டா, காலையில நான் போகும்போது காரில் போகையில அவர் கூப்பிட்டு, சார் இவ்வளவு பின்னு வந்திருக்கு சார், உள்ளபடியே கோகுமார் சார் வந்துட்டு போனது, மேகா மேனன் வந்துட்டு போனது, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய சார், நீங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது அருமையா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம வந்து நம்மளே நம்ம டீம் எடுத்துட்டு போயிடலாம், நம்மளே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடலாம். நான்ங்கிறதெல்லாம் ஒரு லீடருக்கு அழகே கிடையாது. ஆற்றல் எங்கெங்க ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை எங்க வச்சா நமக்கு டீம் பெருசா வரும், யாரை வச்சு அதை பண்றது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான். நான் இல்ல கோபகுமார் போய் அங்க நடத்திட்டு வந்துட்டாரு, நான் இல்ல நேகமான நடத்துறாங்க, நான் இல்ல ரஞ்சித் போவார், நான் இல்ல நம்ம ஒரு சிஆர்என் போவார், இல்ல ஜேபி இவர் போவார், யாரு நம்ம சுஜித் போவார். எல்லாருமே வந்து ஒருங்கிணைக்கணும். சார் இந்த மாசம் நீங்க போங்க, இந்த மாசம் நாம் இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டும். உங்களுக்கும் டீம் இருக்கும், 5 இடத்துல இருக்கும். 5 இடத்துல நீங்களே போய் பண்ணிட முடியுமா? முதல்ல ஆரம்பத்தில் நீங்க தான் போகணும், கட்டுற வேலையை நீங்க தான் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யறது, அதை பூசுறது, அதை வந்து என்ன செய்யறது, டெக்கரேஷன் பண்றதெல்லாம் மற்ற வீரர்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம். கட்டுறதுக்கே நீங்க வேற ஆள் அனுப்புனா அவரே கட்டிட்டு போயிடுவாரு. கட்டுறதுக்கு வேற ஆள் அனுப்ப கூடாது, கட்டுற வேலையை நாம் தான் செய்யணும். அப்ப லீடர் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசரா இருக்கு. இப்ப முந்தி எல்லாம் எங்க யாருக்கு லீடர் கொடுத்தாங்கன்னா, ஸ்டார் பின் வந்தா மட்டும்தான் லீடர். கம்பெனி அப்படிதான் சொல்லுங்க. ஸ்டார் பின் வந்தவங்களுக்கு நல்லா எழுதிங்க, முன்னாடி ஸ்டார் பின் வந்தா 2000 ரூபாய் கூடுதலா வந்து லீடர்ஷிப் போனஸ் போடுவாங்க. 2000 ரூபாய் கூடுதலா லீடர்ஷிப் போனஸ் போடுவாங்க முன்ன ஸ்டார் பின் அடிச்சுட்டா. அப்ப ஸ்டார் பின்னுக்கு என்ன பேருன்னு கேட்டா லீடர்ஷிப் அப்படின்னு பேரு. ஸ்டார் பின் வந்தவங்களுக்கு என்ன பேரு, லீடர்ஷிப். ஏன் கம்பெனி அந்த டைம்ல அப்படி சொன்னாங்கன்னா, இப்ப நம்ம கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு சொல்றாங்க. பட் அப்ப நம்ம கம்பெனியோடைய தாரக மந்திரம் கம்பவுண்ட் ஸ்டே ஃபார் எவர். அந்த கம்பவுண்ட் ஸ்டே ஃபார் எவர் இருந்தபோது நம்ம கம்பெனி வந்து சொன்ன விஷயம், ஸ்டார் பின் அடிச்சவங்க லீடர். அந்த ஸ்டார் பின்னுக்கு 2000 ரூபாய் லீடர்ஷிப் போனஸ். இப்ப கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் இதுக்குள்ள வந்துட்டாங்க. இந்தியா வந்து என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு வேண்டி கம்பெனி என்ன செய்யறாங்கன்னா, லீடர்ஷிப் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணல, இது ஸ்டார் பின் வரைக்கும் கம்பெனி வெயிட் பண்ணல. வெறும் 70,000 ஓப்பனர் பின் வந்த உடனே அந்த லீடர்ஷிப்பை கம்பெனி கொடுத்துறாங்க. வெறும் 70,000 எப்ப நீங்க ஓப்பனர் பின் தொடறீங்களோ, அந்த ஓப்பனர் பின் வந்த உடனே கம்பெனி என்ன செய்யறாங்க, லீடர்ஷிப் கொடுத்துறாங்க உங்களுக்கு. அந்த அதாவது எவ்வளவு ஓவரால் கமிஷன் ஒரு 1,800 அது உங்களுக்கு போடுறாங்க. அப்போ வெறும் 70,000 அந்த வாய்ப்பு கம்பெனி கொடுக்குறாங்க. ஆகையினால நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, மினிமம் கிளியரா இருக்கா மகா, நான் பேசுறது கிளியரா இருக்காமா? இருக்கு சார், இருக்கு சார். எஸ் சார், எஸ் சார். கிளியரா இருக்கு சார். சரி சரி சரி.
அதனால அதுதான் அந்த 70,000 பீவிங் போது அவங்க கம்பெனி லீடர்ஷிப் கொடுக்குறாங்க. எதுக்காக அந்த போனஸ் கொடுக்குறாங்க கம்பெனி அப்படின்னு கேட்டா, நாம வந்து இந்த டீம் உள்ளவங்களை ஆர்கனைஸ் பண்ணணும். டீம் உள்ளவங்களை நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு ஒருங்கிணைத்து அவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணி கொடுக்கணும், மீட்டிங்ஸ் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும், சேல்ஸ் ப்ரொமோஷன் சொல்லி கொண்டுட்டு போய் வளர்க்கணும். இப்போ ஒரு ஆள் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் போக முடியல, அடங்கி கிடக்குறாரு, முடங்கி கிடக்குறாரு. பட் எனக்கு சேல்ஸ் வந்து சர்வசாதாரணமா வருது. இப்ப நமக்கு என்ன வேணும், அந்த சேல்ஸ் பண்றதுக்கு இருக்கிற தடை, அதை உடைக்கணும். தடையை உடைச்சா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் குரூப் வந்துருவாங்க. நம்ம கூட்டத்துல உள்ள இருக்கிற சசிகலா மேடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு லயன்ஸ் கிளப்பினுடைய பிரசிடென்ட். அது மட்டும் இல்ல, ஒரு சமுதாயத்துல அவங்களுக்கு ஒரு பேரும் மதிப்பும் இருக்குது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல போய் நம்ம பொருள் விற்க போனா ஒரு டிக்னிட்டி, அந்த மாதிரி ஒரு தடை அவங்களுக்கு இருக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், ஒரு சின்ன டியூனிங் பண்றோம். எப்படின்னு கேட்டா, அந்த தடையை எப்படி உடைக்கிறேன்னு பாருங்க. நான் என் மனசுக்குள்ள என்ன கற்பனை பண்றேன், ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிக்கிற முத்துசாமி, யாரு, சு முத்துசாமி, பல கோடிக்கு அதிபதி, அவர் குரோர்பதி. ஆனா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அவர் நிற்கும் போது ஒரு சாமானியமா வந்து தோல்ல துண்டு கூட போடாத, லுங்கி கூட ஒழுங்கா கட்ட தெரியாத ஒரு சாமானிய வாக்காளருக்கு போய் அவர் இவர் முன்னாடி கையெடுத்து கும்பிடுறாரு, ஐயா உங்க ஓட்டு எனக்கு போடுங்க ஐயா. இந்த இடத்துல என்ன டிக்னிட்டி அவர் பார்த்தாரு, இந்த இடத்துல என்ன வந்து அவர் வந்து பார்த்தாரு, ஏதாச்சும் பெருமை பார்த்தாரா, டிக்னிட்டி பார்த்தாரா, தன்னுடைய கோடி சொத்துக்களை நினைச்சாரா, தனக்கு இருக்கிற வசதி போதுன்னு நினைச்சாரா? இது வந்து என்னன்னு கேட்டா, அவர்கிட்ட இருக்கிற வாக்கு வளமையுள்ள நம்மளால என்ன செய்வோம், நாம வந்து ஒண்ணு மக்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும், ரெண்டாவது அந்த வாக்கின் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், சொத்து சேர்க்க முடியும். இதுக்காக வேண்டி அவங்க அந்த வாக்கு கேட்டு போறாங்க. இப்போ ஜனங்களை சந்திக்க போகும்போது அவங்கதான் எஜமானர்கள், அவங்கதான் அவங்க என்னைக்கு வந்து நம்ம ஓட இணைகிறாங்களோ அன்னையில இருந்துதான் நாம என்னவாகிறோம், லீடர் ஆகிறோம். அப்ப ஜனங்களை இணைக்கத்தான் நாம் போறோம், ஜனங்களை சந்திக்கத்தான் நாம் போறோம். அவங்கள விட நாம சம்பாட் பெட்டார் அப்படின்னு நாம நினைச்சா, அவங்கள வந்து மட்டமாவும் நம்மள உயர்வாவும் நம்ம நினைச்சா, நம்ம கண்டிப்பா ஆட்களை ஆர்கனைஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டா, அவங்க வந்து மகாத்மா காந்தி சொல்றாரு, கன்சியூமர் இஸ் த கிங் ஆஃப் மார்க்கெட்ஸ் எழுதியிருக்கோம். கன்சியூமர் இஸ் த கிங் ஆஃப் மார்க்கெட்ஸ். மார்க்கெட்ல யார் கிங்குன்னா கன்சியூமர் தான் கிங். அவங்க பொருள் வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து என்னது மார்க்கெட். அவங்க பொருள் வாங்கல, நமக்கு மார்க்கெட் கிடையாது. அப்போ கன்சியூமரை சந்திக்கிறதுக்கு நமக்கு வெக்கப்படக்கூடாது. ஒரு சின்ன டியூனிங், மேடம் வந்து அந்த இது போட மாட்டாங்க, பிளாஷர் போட சொன்னா அப்புறம் தயங்குறாங்க. தயக்கத்தை வெளியில எடுத்தா நானும் மனோகரனும் கூட போறோம். ஆனா நாங்க வந்து கிரவுண்டுக்கு போக வரைக்கும் நாங்க கூட இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவங்கதான் 16 ஓடு கட்டி விளையாண்டாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் பாருங்க, அவங்க தனிச்சே நின்று துணிச்சலோட அடிக்கிறாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, இது மாதிரி ஒருத்தருக்குள்ள அடங்கி கிடக்கிற ஆற்றலை வந்து வெளிக்கொண்டா தெரியும். அதுதான் லீடர்ஸ். அந்த லீடர்ஸ் நமக்கு இல்லை. சும்மா பிடிச்சி ஊதி 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 நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ, மங்கி சீஸ் மங்கீஸ் டூஸ் எழுதிங்க, மங்கி சீஸ் மங்கீஸ் டூஸ். அதாவது குரங்குகள் என்ன செய்யும்னா, எஜமானன் என்ன செய்கிறான்னு பார்த்து அதைவே ஃபாலோ பண்ணும். அதுதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நடக்கும். நாம எதை செய்யறோமோ அதைத்தான் நம்ம டீம் ஃபாலோ பண்ணும். நாம செய்யாத ஒண்ணை நம்ம சொன்னா அது தியரி, நம்ம செய்யற ஒண்ணை நம்ம செய்ய சொன்னா அது பிராக்டிக்கல். அப்ப பிராக்டிக்கலா வந்து என்ன செய்யணும், ஒரு ஆற்றல் உள்ள ஒரு லீடர் நமக்கு தேவை. அவர் தான் ஆற்றல் உள்ளவர் தான் லீடர். ஆற்றலை ஒருங்கிணைக்க தெரிந்தவர் தான் லீடர். ஆற்றலை வெளிக்கொணர தெரிந்தவர் தான் லீடர். அப்ப லீடர்ஷிப்புக்கு இது எத்தனாவது குவாலிட்டி மகா? குவாலிட்டி நம்பர் 2. நம்பர் 2. ரெண்டு தானே? நம்பர் 2. ரைட். ஆமாங்க சார். வெரி நைஸ், வெரி நைஸ். மூணாவது இப்போ இது சொல்லுங்க சார் கொஞ்சம். சார் 1 மினிட் சார். நாம செய்யாதத சொன்னா தியரி சார், நாம செய்யாதத சொன்னா தியரி. அப்புறம் என்ன சொன்னீங்க? நாம செய்யாதத சொன்னா அது கதை தியரி. ஆனா நம்ம செய்யறத சொன்னா அதுதான் வந்து பிராக்டிக்கல். பிராக்டிக்கல் நம்ம எதை செய்யறோமோ அதை தான் வந்து நம்ம டீம் செய்யும். நம்ம சொல்றதெல்லாம் செய்யாது.
இதை நான் பலமுறை ஓகே சார். சொல்லியிருக்கிறேன். நம்ம லீடருக்கு நிறைய பேர் அதை வந்து உதாரணமாக கூட சொல்லியிருக்காங்க. எமரால்டு இப்படி சொல்லுவாருன்னு சொல்லி. அது நான் சொல்றது இல்லை, இதுதான் யதார்த்தமான உண்மை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல லீடர்கள் கடைபிடிக்க வேண்டிய உண்மை. ரைட். மூணாவது என்னன்னு கேட்டா, லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து இப்போ வந்து சம்டே நின்று போகும். அவங்க எல்லாம் போன கிளியர் அனுப்புறோம். லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், லீடர் சுட் பி மாடல். எழுதிக்க, லீடர் சுட் பி மாடல். மாடலா இருக்கு. ஒரு லீடருங்கிறவர் தன்னை ஒரு மாடலா மாத்து. லீடர் வந்து ஒரு லேடர், மாடல் லேடர் எப்படி வேணும்னு சொல்லலாம். ஒரு லீடர் மற்றவங்களுக்கு ஏனியா தான் இருக்கணும், மற்றவங்களை உதைக்கிற ஆளா இருக்கக்கூடாது, ஏற்றி விடக்கூடிய ஏனியா இருக்கக்கூடாது. லீடர் ஒரு மாடலா இருக்கு. லீடர் சுட் பி மாடல் எழுதியிருக்காங்க. இது 3வது குவாலிட்டி. மாடல் என்ன சார்? நாம தான் மாறி நம்ம டீம்ல உள்ளவங்க பார்ப்பாங்க. அவர் எப்படி துணி போடுறாரு, அவர் எப்படி வந்து நடக்கிறாரு, அவர் எப்படி பேசுறாரு, அவர் எப்படி செய்யறாரு, அவர் எப்படி பின்னடிக்கிறாரு, அவர் என்ன ஸ்டைல வந்து ஃபாலோ பண்றாரு, அவர் எந்த பேக் வச்சிருக்கிறாரு, அவர் எந்த டை கட்டுறாரு, அவர் எந்த ஷூ போடுறாரு, இதெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ ஒரு பெண் லீடர்னு வச்சுக்கலாமே. மகா வந்து ஒரு பெண் லீடர். ரைட்லடா, மகா வந்து ஒரு பெண் லீடர். அந்த பெண் லீடர் என்ன செய்வா? அப்படி கை காட்ட முடியுமா? ஆனா வந்து ஆர்சிஎம்ல என்னென்ன இருக்குதோ அதை அவங்க ப்ரொமோட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, நம்ம அகிலா மேடம் வந்தாங்க, மூர்த்தி சாருடைய சம்சாரம். அவங்கள பார்த்தா அந்த ஆர்சிஎம் இதுதான் போட்டிருந்தாங்க. அந்த அதுக்கு பேர் என்ன மகா? அவங்க போட்டு வந்து பேரு சுடிதார் சார். கவுன் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. என்னம்மா? கவுன் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. ஒரு பொம்மையாட்டம் வந்தாங்க பாத்தீங்களா? காரணம் என்னன்னு கேட்டா, அதே மாதிரி இப்ப அவங்க ஒரு வேலை உருளைக்கட்டையாட்டு இருந்துட்டு, இல்லைன்னா அவங்க வந்து எப்படி சொல்றது, அன்சைஸ்ல இருந்துட்டு, அன்சைஸ் சேஃபே கிடையாது. அல்கா சவுகான்னு ஒரு அம்மா இருக்கு, அல்கா சவுகான். ஜெகதீஷாருக்கு எனக்கு மட்டும் தெரியும் அல்கா சவுகான். அல்கா சவுகான் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு புடவை எடுத்தா ஒரே சுத்து அந்த அம்மா கட்டிடும், 2வது சுத்து அதுக்கு தேவைப்பட துணி இருக்காது. அவ்வளவு குண்டு சவுகான் சம்சார் அல்கா சவுகான். அது இப்போ பெங்களூர்ல இருக்குது. என்ன குண்டு தெரியுமா உங்களுக்கு? 3 பொம்பளைகளை ஒட்டுக்கா நிப்பாட்டினா எவ்வளவு வெயிட் அவ்வளவு இருக்கும். அந்த அம்மா எந்த துணி போட்டாலும் அது வந்து அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே எடுப்பாவே இருக்காது. என்ன காரணம்னா அவங்க ஒபிசிட்டி. அப்போ லீடர் மாடலா இருக்கணும்னா என்ன செய்யணும்? தான் வந்து தன்னுடைய உடல்வாகிலே, தன்னுடைய உடையிலே, நடையிலே, பாவனையிலே, பேச்சிலே, அதே மாதிரி என்ன செய்யணும்? தன்னுடைய நடவடிக்கையிலே எல்லாருக்கும் ஒரு உதாரணத்துவமான மனிதனா இருக்க வேண்டும், மாடலா இருக்க வேண்டும். லீடர் தன்னை மாடலாக்கி கொள்ளாவிட்டால் அவருடைய லீடர்ஷிப்பை அவர் இழப்பார். கொஞ்ச நாளைக்கு லீடரா இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருடைய லீடர்ஸ் வேணா அவங்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கு ஒரு இது வரும். இப்போ மேடையில ஏறி நிக்கிற ஒரு லீடர் சும்மா வந்து ஒரு பட்டனை கண்ணா பின்னான்னு போட்டுக்கிட்டு, ஒரு ஸ்லீப்பர் செப்பலை போட்டுக்கிட்டு, அப்புறம் என்ன செய்யுது? வீட்டை வேதியா வந்து நின்றுக்கிட்டு, ஆர்சிஎம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொன்னா, அந்த லீடரை பார்த்து எதிர்முனையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளு பரிதாபப்படுவாரே இல்லாம அவர் ஆர்சிஎம் மேல ரொம்ப பரிதாபப்படுவார். இப்படி கூட ஒரு கம்பெனி இருக்குதா? பாவம், இவங்களை எல்லாம் கொண்டாந்து இப்படி நிப்பாட்டி பேச வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கம்பெனி மேல பரிதாபத்தை உண்டு. அது என்ன உண்டாகுது? கம்பெனி மேல நல்ல அபிப்பிராயம் வராது. அப்ப நாமெல்லாம் யாருன்னு கேட்டா, நம்ம என்டர்பிரனர், நம்மெல்லாம் ப்ரொஃபஷனல். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய யூனிஃபார்ம் என்னைக்காச்சும் வந்து குறைச்சு போட்டுவிட்டு போயிருக்காரா? சரி, அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டாக்டர் தன்னுடைய யூனிஃபார்ம் எல்லாம் போய் அவர் சேர்ல உட்கார்ந்தா அவர் டாக்டர் யாராவது சொல்லுவாங்களா? ஸ்டெத்தாஸ்கோப் இல்லை, அல்லது வந்து பிபி பார்க்குற மிஷின் இல்லை, அல்லது சுகர் பார்க்கறது இல்லை, ஒரு கிளினிக் இல்லை, ஒரு மெடிக்கல் ஷாப் இல்லை, ஆனா அவர் டாக்டர்னு சொன்னா யார் நம்புவா? ஒருத்தருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. நான் டிரான்ஸ்போர்ட்ல கண்டது, எனக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு. அதே மாதிரி டிரைவருக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு. அதே மாதிரி வந்து எனது கம்பவுண்டருக்கு ஒரு யூனிஃபார்ம். ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுக்கும்
ஒரு யூனிஃபார்ம். நமக்கு என்ன யூனிஃபார்ம்? நம்மளோட யூனிஃபார்ம் ஆர்சிஎம் தான். இப்ப நான் போட்டுக்கிற டிஷர்ட் ஆர்சி, நான் கட்டியிருக்கிற டை ஆர்சி. இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய என்ன வருஷம் இல்லாம ஆர்சிஎம், என்னுடைய செப்பல் ஆர்சிஎம். இப்ப நான் என்ன செய்யறேன், நான் வந்து ஆர்சிஎம் வந்து உடுத்திருக்கிறேன். அதனால எனக்கு என்னன்னு கேட்டா ஆர்சிஎம் நான் காமிக்கிறேன். அப்போ மற்றவங்க என்ன பார்ப்பாங்க, நம்ம என்ன சட்டை போட்டுக்கிறோம், நம்ம என்ன துணி போட்டுக்கிறோம், நம்ம ஏன் வந்து அப்படி போடக்கூடாது, அப்படி அவங்க யோசிப்பாங்க. டைமண்டே கூட வந்து என்ன சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு, நான் போட்டுக்கிற துணியெல்லாம் இந்த மீட்டிங்களோட கோகுமார் சார் என்ன சொன்னாரு, என்னுடைய சட்டை, என்னுடைய பேண்ட், நான் கட்டியிருக்கிற டை, ஷூ எல்லாமே ஆர்சிஎம் சொன்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், ஆர்சிஎம்ஐ நாம காமிக்காம வேற யாரு? ஒரு சினிமா நடிகை சோப்புக்கு விளம்பரம் போற ஒரு சினிமா, அந்த அம்மா வந்து ஒரு மேக்கப் போடல, அந்த அம்மா வந்து எதுவுமே இல்லை, ஒரு கிளாரிட்டியே இல்லை, அந்த அம்மா மூஞ்சி பார்க்கவே சைக்கிள. அந்த அம்மா வந்து சோப்புக்கு விளம்பரம்னா யார் அந்த சோப்பு வாங்கிப்பாங்க? அந்த இடத்துல அந்த அம்மா யாரு? மாடல். அப்போ மாடல் தான் வந்து என்ன செய்யணும், அந்த பொருளை ப்ரொமோட் பண்ணணும். இப்ப நாம ஒரு பொருளை ப்ரொமோட் பண்ணும்போது நாம ஒரு மாடலா, மாடல்ல என்னது வந்து இவங்க ப்ரொமோட் பண்றாங்கன்னு சொன்னா அதனாலதான் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாம ஒரு பழைய செருப்பு, ஒரு பீத்த பேண்ட்டும், ஒரு கிழிஞ்ச சட்டையும், ஒரு கசகன் அயன் பண்ணாத ஒரு சட்டையை போட்டு களத்துல போய் நின்றுக்கிட்டு நான் தான் லீடர்னு சொன்னா லீடருக்குள்ள குவாலிட்டி அங்க டிஸ்குவாலிஃபை ஆகும். ஆகையினால தயவு செய்து லீடர் ஒரு மாடலா இருக்கு. மாடலா இருக்க முடியல. நீங்க லீடரா வந்து மாறுவதற்கு முயற்சி எடுக்கலாம். எடுத்த உடனே எனக்கு அது வந்து சார், நான் மெதுவா வந்து ஆர்சிஎம் பேண்ட் போடுறேன், இல்லைன்னா ஆர்சிஎம் சட்டை போடுறேன், இல்லைன்னா ஆர்சிஎம் என்னது ஒண்ணுன்னா பண்றேன். நீங்க அப்படி எப்ப வேணாலும் பண்ணுங்க. ஆனா எப்ப முழுசா ஆர்சிஎம்மா நீங்க உருவாகிறீங்களோ அன்னைக்குதான் மைக்க பிடிச்சா, அன்னைக்குதான் நீங்க பொருளை ப்ரொமோட் பண்ணா, அன்னைக்குதான் நீங்க பேசினா இந்த சட்டை, இந்த பேண்ட், இந்த டை, இந்த ஷூ, அதே மாதிரி நம்ம இந்த புடவை, இந்த சுடிதாரு. உங்களுக்கு புடவை அன்னீசியா இருந்தா நீங்க சுடிதார் போடணும். பாத்தீங்கன்னா அகிலா மேடம் தான் சுடிதார் போட்டுதான் பேசுனேன். என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. சுடிதார் போட்டு வந்து மேடையில் பேசுறதால பேசக்கூடாதுனால ஆர்சிஎம்ல ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யலாம், அது மாதிரி ஒரு நம்ம உடல்வாக எனக்கு வந்து ஒத்துழைக்கிற, நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம ஒரு லீடரா வரோம்னா நம்ம உடம்பு என்ன ஆகணும், அந்த லீடருக்கான குவாலிட்டி நமக்கு வரணும். நான் கூட ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப ஒபிசிட்டியா இருந்தேன். பட் நான் வந்து இந்த டைமண்ட் சார் ஒரு முறை இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தி எழுதி எடுத்தார். அப்ப இதை சொன்ன போது நான் எனக்கே விரல நீட்டி குத்திக்கிட்டேன். நீ எப்படியா லீடர், உனக்கு எல்லா குவாலிட்டி, துணி போடுற, எல்லாம் பண்ற, ஆனா உங்க உடம்பு உங்ககிட்ட வந்து சேஃபுல் இல்லையா? உன்னை பார்த்தா லீடர்னு எப்படியா சொல்லுவாங்க? ஏதோ துணியை சுத்திட்டு வந்திருக்கிற ஒரு உருளைக்கட்டைன்னு சொல்லிட மாட்டாங்களா? அப்படியெல்லாம் நான் என்னை நானே கேட்டுக்கிட்டு உண்டு. அப்ப நான் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சேன், என்னை டயட்டுக்குள்ள கொண்டு வந்தேன், என்னை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இருந்த சுகர் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன ஆயிட்டேன், ரிலீஃப் ஆயிட்டேன். இப்ப என்னால வந்து என்ன செய்ய முடியுது, வேலை செய்ய முடியுது. ஒரு சின்ன காபி ஸ்டாப், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப திரும்பி வர சார் வாய்ஸ் பிரேக் சார். கலோரி ஃபுட் இருந்தா போதும். அதை விட்டுட்டு நம்ம எக்கச்சக்கமா வந்து வெயிட்ட போட்டு நம்ம ஒரு அன்சேப்ல மாடலா இல்லாம நம்ம அன்மாடலா இருக்குன்னு சொன்னா, நம்ம வந்து மாடலுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு சொன்னா, நம்ம வந்து போக வேண்டிய தூரம், டிராவல் பண்ண வேண்டிய தூரம், நம்ம ஒரு டெம்பரரி லீடர்ஷிப், ஒரிஜினல் லீடர் ஒருத்தர் வரும்போது நம்முடைய டெம்பரரி லீடர்ஷிப் காலி ஆயிடும். அப்ப நம்ம ஒரிஜினல் லீடரா இருக்கணும், பெரிய பின்னுக்கு வரணும், பெரிய பிசினஸ் பண்ணணும், பல கோடிகளை சம்பாதிக்கணும்னா முடியும். ஆர்சிஎம்னு முடியாததெல்லாம் இல்லை. அதுக்கு நான் ஒரே ஆளு தான். நான் என்னை கீழ்படுத்தி இருக்கிறேன். கீழ்படுத்துறதுனா என் உடம்பு அடக்கி கீழ்படுத்தி. அதனால எனக்கு எவ்வளவு வந்து நஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நாள் வாக்கிங் மிஷின் ட்ரெட்மில் வாங்கி போட்டு வாக்கிங் மிஷின்ல சும்மா மூச்சரைக்க நடந்து ஓடி
எப்படியெல்லாம் வந்து என்னை நான் கீழ்படுத்திருக்கிறேன், உடம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு கேட்டா, நம்மை பாக்குறவங்க ஃபிட்டான லீடர். ஃபிட்டுங்கிறது வேற. லீடர்ஷிப் ஒரு மாடல் மட்டுமல்ல, ஒரு ஃபிட்டா இருக்கும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்துலயும். ட்ரெஸ்ல, பாடியில, லாங்குவேஜ்ல, அப்புறம் பாடி லாங்குவேஜ்ல, அப்புறம் என்னது நடவடிக்கையில, பேச்சுல, எல்லாத்துலயும் நம்ம மாடலா இருக்கணும். அப்ப நம்ம டீம் என்ன ஆகும், ஒரு குவாலிட்டி டீமா உருவெடுக்கும். பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 நல்லா எழுதிருக்கோம். பாயிண்ட் நம்பர் 4, எல்லா லீடரும் லீடர் அல்ல, எல்லா பின்னச்சியவர்களும் லீடர்கள் அல்ல. லீடருங்கிறவுக்கு என்ன வந்து இருக்கணும்னு சொன்னா எண்ணம், அதாவது ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். எந்த இடத்திலும் நெகட்டிவ் பேசக்கூடியவன் லீடர் அல்ல. என்ன வேணாலும் வரட்டும், ஆனால் நெகட்டிவ் சைடு நம்ம போகக்கூடாது. ஆட்டிடியூட் எழுதிக்கணும். ஆட்டிடியூட்ல ஒரு லீடர் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல எந்த சூழலிலும் நெகட்டிவ் டீமுக்கோ, நெகட்டிவ் டவுன்லைனுக்கோ, நெகட்டிவ் தனக்கோ வச்சுக்க கூடாது. ஏன்னு கேட்டா, அந்த நெகட்டிவிட்டி வரும்போது நாம என்ன ஆயிடுவோம்னு கேட்டா, நம்ம நாமே மைனஸ் ஆயிடுவோம், நம்ம நாமே வந்து பலவீனம் ஆயிடுவோம், நம்மள நாமே வந்து என்ன ஆயிடுவோம், நம்மளை நாமே வந்து குறை சொல்லிக்குவோம். இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா இன்னொருத்தர் குறை சொல்லுவோம், இல்லைன்னா வேலையை வச்சுட்டு இருப்போம். ஒரு 2 பேர் சேர வேண்டியது, உனக்கு விஷயம் தெரியுமா, அது அப்படி ஆகிப்போச்சு, இது இப்படி ஆகிப்போச்சு. இது எல்லாம் நெகட்டிவ் தான். நெகட்டிவ் எங்க வரும் தெரியுமா, நமக்கு எது தேவையில்லோ அதையெல்லாம் பேசும்போது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இல்லாத கான்வர்சேஷன், சம்பாஷணைங்கிறது வந்து கான்வர்சேஷன். நம்ம டீம்ல நம்ம பிசினஸுக்கு அப்பாற்பட்ட சம்பாஷணைகள் இருக்கவே கூடாது. அவர் வந்து அப்படி ஆயிட்டாரு, இவர் இப்படி ஆயிட்டாரு, செவர் இப்படி ஆயிட்டாரு, அது நமக்கு அவசியமே கிடையாது. நம்ம பேசுற பேச்சுல பி வருமா, நம்ம பேசுற பேச்சுல பிசினஸ் வருமா, நம்ம பேசுற பேச்சுல டீம் நம்ம லீடர்களை உருவாக்க முடியுமா, அச்சீவர்களை உருவாக்க முடியுமா, பின்னச்சீவர்களை உருவாக்க முடியுமா, இழப்பச்சீவர்களை உருவாக்க முடியுமா, கன்சிஸ்டன்ஸை உருவாக்க முடியுமா? நம்முடைய கவனம் எல்லாம் அதுலதான். நம்முடைய கவனம் அதுல இல்லாம நாம என்ன செய்யக்கூடாது, ஒரு லீடருங்கிறவரு இதெல்லாம் உருவாவதற்கு என்ன பாசிட்டிவா நாம டீச் பண்ணணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த மென்டாலிட்டியை விட்டுட்டு, பாசிட்டிவ் மென்டாலிட்டி விட்டுட்டு, ஒரு லீடருங்கிறவரு குசு குசுன்னு பேசுறது, கசுமுசுன்னு பேசுறது, கண்ட கசமானத்தை எல்லாம் பேசுறது, அது வந்து அந்த மாதிரி ஆளுங்க, அந்த மாதிரி எண்ணாலை உள்ளவர்கள் தங்களை லீடர்களாக சொல்லிக் கொள்ளலாம். லீடர்களாக வளர முடியாது, பேர் பிடிக்க முடியாது. அதுக்கு பேர் ஆட்டிடியூடுன்னு பேர். ஆட்டிடியூட் இல்லாத ஒரு லீடர் ஒரு தன்னை வந்து என்ன செய்ய முடியாது, தன்னை ஒரு பெரிய லீடரா லாங் டிராவல் போக முடியாது. அந்த லாங் டிராவல் போக முடியாத ஒரு லீடரு என்ன பண்ணாலும் அவர் தன்னைய லீடர் ஆக்க முடியாது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 எழுதிக்கங்க. சிஸ்டமேட்டிக் சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்தை வந்து சொல்லி கொடுத்து அந்த சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ண தெரியாத ஒரு லீடர் என்ன பண்ணாலும் அந்த டீம் அவரால் வந்து பெருசா எடுக்க முடியாது. என்ன சார் சிஸ்டம், நமக்கு வந்து என்னது, எஜுகேஷனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. என்னது, 6 basic 7 கார்டினல் ரூல்ஸ், 8 கோர் ஸ்டெப்ஸ், இது எஜுகேஷன் சிஸ்டம். வேற என்ன சார் சிஸ்டம் இருக்குது, மீட்டிங்க்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி வேற என்ன சார் சிஸ்டம் இருக்கு, ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி கூட்டங்களை நடத்துவதில் புரோட்டோகால் சிஸ்டம் இருக்கு. கண்டதனமா நடத்தக்கூடாது, புரோட்டோகால் இருக்கு. இப்ப நான் யாரு அந்த கூட்டத்தினுடைய சீஃப் கெஸ்டோ, ஆரம்பத்துல இருந்து என்ன செய்வாங்க, வரிசையா பார்த்துருப்பீங்க, வரிசையா கூப்பிடுவாங்க, ஒரு ஆளா கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா சின்ன சின்ன பின்ன இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க. கடைசியா சீஃப் கெஸ்ட் வருவார். ஒரு கூட்டத்துல நான் தான் மீட்டிங் வச்சு ஹோஸ்ட்னா நான் தான் சீஃப் கெஸ்ட். இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆள் அங்க வந்து பேச்சாளரா இறக்கூடாது. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசின பேச்சுல அவங்க என்ன வந்து ரிவீல் பண்ணிருக்கிறாங்க, அதர்வைஸ் என்ன வந்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கத்து இருக்கிறாங்கிறது வேணா கேட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசினதுக்கு அப்புறம் இன்னாரு பேசுவாங்க, ஒரு சின்ன பின்னல இருக்கிறவங்க அந்த மீட்டிங்ல வேற ஒரு பேச்சாளரை நம்ம அனுமதிக்கிறது இல்லை. அப்படி அனுமதிக்க கூடாது.
அதே புரோட்டோகால் சில நேரங்கள்ல மாற்றி பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டா ரிவர்சல் பண்ணுவாங்க. சீஃப் கெஸ்ட பேச விட்டு அப்புறம் ரிவர்ஸ்ல வருவாங்க. எப்படி ஒரு ஆளா ரிவர்ஸ் வந்து கடைசியா நன்றி சொல்லுவாங்க. இதுவும் பண்ணலாம். இது வந்து என்னது, இதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை முதலாவது கத்துக்கணும். எது பண்ணா நமக்கு வந்து சரி, எது பண்ணா தப்பு. அப்ப சிஸ்டத்தை கத்துக்காத ஒரு ஆளு என்ன பண்ணாலும் வந்து என்ன பண்ண முடியாது, மற்றவங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போக முடியாது. அந்த நடத்திப்பு அவர்கிட்ட இருக்காது. நடத்திப்புன்னு சொன்ன என்னது, அவர்னால அந்த இதுல இணைஞ்சு போக முடியாது. அந்த என்னன்னு சொல்றது, அந்த டீம்ல அவர்னால இணைஞ்சு அந்த டீம் நடத்திட்டு போக முடியும். இப்போ நான் ஒரு டீம் கேப்டன் சொன்னா சில நேரங்கள்ல எனக்கு என்ன நேரம், சில நேரங்கள்ல என்னுடைய டீம்ல இருக்கிற லீடர்கள் விரும்புவாங்க நிறைய. சார் நான் நிறைய பேசணும் சார், நான் நிறைய கத்துக்கணும் சார். இப்ப மகா வந்து ஒரு டீம் வச்சுக்கேன், நான் மகா டீம் போறேன் சார். மகாவுக்கு என்னன்னா, நான் வந்து சரியான லீடராங்கிறத யாரு எமரால்டு வந்து பார்த்து சொல்லட்டும். அப்ப நான் பேசுறேன், நான் பேசும்போது சார் வந்து கரெக்ட் பண்ணா எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு மகா என்ன கேட்கும், சார் நான் முன்னாடி பேசி கொஞ்சம் ஏதாவது பண்ணட்டுமா சார், நீங்க கடைசி ஒரு மோட்டிவேஷன் தர முடியுமா சார். இது வந்து லீடர்ஷிப் தான். அதுக்கு நமக்கு அப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம நம்மளை சுருக்கிட்டு நமக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பெருக்குவார். இப்ப நமக்கு ஜூம் நடக்குது. இந்த ஜூம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடத்துறோம். 1445 முடிஞ்சு 46 போயிட்டோம். நாளைக்கு 1446 கீசோட் மீட்டிங். அப்ப 1446 கூட்டங்களையும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாத்துலயும் என்னன்னா பர்ஃபெக்டா சிஸ்டமா போயிட்டு இருக்கும். அப்ப சிஸ்டம் தெரியாத ஒரு ஆளு, சிஸ்டத்தை எதிர்க்கிற ஒரு ஆளு, சிஸ்டத்தை உடைக்கிற ஒரு ஆளு லீடராக தன்னை உருவெடுத்துக் கொள்ளவே முடியாது, தன்னை லீடராக்கி கொள்ளவே முடியாது. அப்ப சிஸ்டமேட்டிக்னா என்ன அர்த்தம், ஒரு டீமுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். நம்ம சனிக்கிழமை இந்த இடத்துல கூடுவோம், அந்த சிஸ்டத்தை நீங்க உருவாக்கி பாருங்க. அந்த மாதிரி சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் வந்து முதல்ல ஒரு 4 பேர் தான் கூடணும். நாம எல்லாரும் என்ன செய்யலாம், சண்டே ஈவினிங் கூடலாம்னு கூடணும். அந்த 4 பேர் தான் ஒன்னா கூடுவோம். சண்டே ஈவினிங் 4 பேராவது ஒன்னா சுத்துவோம் எல்லா பக்கங்களும். அப்ப அந்த சண்டே ஈவினிங் நான் ஒட்டுக்காத இருப்போம். அப்போ சண்டே ஈவினிங் அப்புறம் மற்ற நாட்கள் எல்லாம் நாங்க எல்லாரும் அவங்க டீம் ஃபீல்டில் இருப்போம். இப்ப எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா, ஒரு ஆளை எடுத்து அந்த ஒரு ஆளை நாங்க என்ன செய்யணும், போக்கஸ் பண்ணி ஒரு ஸ்டார் பண்ணு ஒரு ராயல்டி வரை கொண்டு வந்து அவங்க டீம்ல எப்படி எல்லாம் வந்து கூட்டங்கள் நடத்துறது, அவங்க டீம்ல எப்படி எல்லாம் வந்து ஆட்களை உருவாக்குறது, அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, எதிர்ப்பா இருக்கிறவங்களை ஆதரவாக்க முடியுமா, ஆதரவா இருக்கிறவங்களை இன்னும் கொஞ்சம் வளர்த்தி விட முடியுமா, சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏதாச்சும் கையில கத்தி இருக்கும், அதை வச்சு காப்பாற்றவும் செய்யலாம், வெட்டவும் செய்யலாம். அப்ப கத்தியை கையில கொடுத்துட்டு நான் பாட்டு ஓடியாண்டா அவங்க காத்துனாங்க தெரியுமா, வெட்டிட்டாங்க தெரியுமா. அதனால கத்தியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதை ஆப்ரேட் பண்ண தெரியணும், ஆபரேட்டர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த 5 பாயிண்ட்ஸ். அது நிறைய 5 பாயிண்ட்ஸோட நிறைவு செய்யற காரணம் 7 மணிக்கு. ஆமாங்க சார், 7 மணிக்கு தான் சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைமா 7 மணிக்கு என்னமா மீட்டிங் சார்? நம்ம டீம் மீட்டிங் வச்சிருக்கீங்க, நீங்க ஸ்பெஷல் மீட்டிங் சொன்னீங்களா சார்? ஃப்ரைடேவா? இன்னைக்கு ஃப்ரைடேவா? ஆமாங்க சார். சரி சரி சரி, சொல்லிக்கிறேன் நானு. ஆமாங்க சார், நேத்து நைட்டு சொன்னீங்க சார். நேத்து நைட் சொன்னா சரி, மிட் நைட்ல சொல்லியிருப்பேன், மறந்துருக்கலாம். பட் இருந்தாலும் நீ சொன்ன அது கரெக்டா தான் இருக்கு. நான் அக்ரீடு, நோ ப்ராப்ளம். நான் தான் கார்ல தானே வரேன், இப்படியே பேசிட்டு வர போறேன், அவ்வளவுதானே. இது என்ன கடை, காசா படமா, கடலை கண்டமா கப்பலை கண்டமா, நம்ம பாட்டுக்கு பேசுவோம். வாழ்த்துக்கள். யாராச்சும் எழுதி வச்சிருந்தா உங்களில் யாரேனும் இதை சொல்ல முடிஞ்சா நான் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன், மகிழ்ச்சி அடைவேன். என்ன காரணம்னா நீங்க தான் சரியான லீடரா வர போறீங்க. சொல்ல முடியுமா யாராசி? அண்ட் யாராசி உங்களை கைகளை உயர்த்தலாம், இல்லைன்னா உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம். நீங்க ஏற்கனவே அன்மியூட்ல இருக்கிறீங்க, நான் மூட் போடல. எனிபடி எல்ஸ்? ஒருத்தருமா இல்லையா? மகாவே தான் சொல்லணுமா? சசி சொல்ல மாட்டாங்க, மறுவரிசை சொல்ல மாட்டாரு. ஆவுடைய முருகன் ஆச்சரியம் ஆனால் உண்மை என்னன்னு தெரியல. நீங்க உள்ள புகுந்துருக்கிறீங்க. ஆவுடைய முருகன் நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லு. சரி மகா, நீங்களா சொல்லுங்க, நமக்கு
ஹலோ, சரிங்க சார், நானே சொல்றேன். எழுதலையா? எழுதியிருக்கேன் சார், பக்காவா எழுதியிருக்கேன் சார். சொல்லுங்க சார். நீங்க சொன்னது வந்து ஒரு 2-3 நாள் நம்ம எதுக்கு ஆர்ட்ஸ் பிசினஸ் பண்ணணும், எப்படி ஆர்ட்ஸ் பிசினஸ் பண்ணணும்ன்றதுக்காக சொல்லி கொடுத்து, இன்னைக்கு 3வது நாள் வந்து மார்ச் 1 லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு லீடரா எப்படி நம்ம உருவாகுறது, ஒரு லீடரா உருவாக்குறதுக்கு என்னென்ன குவாலிட்டி ரொம்ப அவசியம். மேடம் பேசுறீங்களா? அன்மியூட் இல்ல. ஓகே. லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்ட்டு நீங்க லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு 5 பாயிண்ட் இருக்கீங்க. முதல்ல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அடுத்தது ஆர்கனைசிங், 3வது நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப் மாடலா இருக்கணும், 4வது ஆட்டிடியூட் இஸ் லீடர்ஷிப், 5வது சிஸ்டமேட்டிக் லீடர்ஷிப். இதோடைய இந்த தலைப்புல வந்து ஒரு ஹெட்டிங்கையும் நீங்க விலாவரியா சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னா, குவாலிட்டியான ஒரு டீமை உருவாக்கணும்னா நம்ம வந்து முதல்ல குவாலிட்டியா இருக்கணும். ஒரு பின் லெவல் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. 21 கார்டினல் ரூல்ஸ், நம்ம 21 எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அது பின் அச்சீவரா எப்படி வந்து அவங்கள பின் அச்சீவர் ஆயிட்டாக்கா லீடர் ஆகிட முடியாது. டீம்ல இருக்கணும்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். நம்ம டீமுக்கு நம்ம தான் முழுக்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு லீடர் வந்து ஒரு லீடரா இருக்க முடியாது. ஒருத்தரையுமே நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளும் அந்த டீமுக்கு எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிளோட ஒரு பொறுப்போட இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் பொறுப்போட இருக்கிறவங்க மட்டும்தான் லீடர் ஆக முடியும். நான் கொஞ்சம் சுருக்கி சொல்றேன், நாங்க டீட்டெயிலா தான் எழுதியிருக்கேன். அடுத்தது ஆர்கனைசிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. இது வந்து நம்ம நெட்வொர்க் பிசினஸ்னால நிறைய ஆட்களை கொண்டு தான் இந்த பிசினஸே நம்ம பண்றோம். ஒருங்கிணைப்புனா எல்லா விஷயத்துலயும் ஒருங்கிணைப்பு இருக்கு. முதல்ல வந்து ஒரு மீட்டிங்க்கு எப்படி வந்து ஒரு லீடர் ஹால் மீட்டிங் நடத்துறோம், ஜூம் மீட்டிங் நடத்துறோம், ஒரு மீட்டிங்க்கு எப்படி ஆட்களை உருவாக்குவது, எப்படி அவங்கள வந்து தயார்படுத்தி அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைப்பு எப்படி அவங்களை கொண்டு வருது, என்ன வழிகளில் அவங்களை எல்லாம் கொண்டு வரலாம். அதுக்கப்புறமா அது எப்படி கொண்டு வரலாம்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு கூட நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசி அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கூட்டத்துக்கு ஆட்களை தயார்படுத்துதல். அதுல வந்து அதோட ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது. ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தருடைய ஆற்றலை கண்டுபிடிச்சு ஆற்றலை வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் கேட்கறதுக்கே. அந்த ஒருத்தருடைய ஆற்றலை வந்து எப்படி நம்ம ஒருங்கிணைச்சு அந்த டீமை வலுவாக்கு அதெல்லாம் செய்யும் போது ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து நிச்சயமா ஒரு நல்ல லீடரா ஆக முடியும். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். இது நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க சார், ஆர்கனைசிங்லயே நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் என்பது லீடர் கிடையாது, நான் அப்படின்றது இந்த லீடர்ஷிப் வராது. கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். ஒரு லீடர்ன்றவங்க கட்டமைக்கணும், அந்த டீமை வந்து கட்டமைச்சு ஸ்லோவா கொண்டு வரணும். அப்புறமா டிசைன் என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆரம்பத்துல கட்டமைக்கணும் ஒரு லீடர்ஷிப். அதே மாதிரி அந்த ஸ்டார் பின்னுக்கும் இப்ப ஓப்பனர் பின்னுக்கு டிஃபரன்ஸ் பண்ணீங்க. பொதுவா வந்து மக்கள் மங்கி சீஸ், அதாவது நம்ம என்ன பண்றோன்றத வந்து நம்மளுடைய டீம் கவனிப்பாங்க. அதனால நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு ஆர்கனைசிங்கா இருக்கும்போது நம்ம டீம் வந்து அது வழி நடத்தும். இப்போ வந்து நீங்க மாடல்ல கூட நமக்கு ஒரு ரிலேட்டடா எடுத்துக்கலாம். சோ நம்ம செய்யறதுதான் வந்து நம்ம சொன்னா மக்கள் செய்ய மாட்டாங்க, ஆனா நம்ம செய்யறத நிச்சயமா நம்ம டீம் செய்வாங்கன்னு ஆர்கனைசிங் பத்தி நிறைய பாயிண்ட் சொன்னீங்க. அடுத்தது வந்து நம்ம ஒரு லீடர்ஷிப்ல வந்து முக்கியமா நம்ம ஒரு மாடலா இருக்கணும்னாக்கா நம்ம தான் வந்து ஆர்சிஎம் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போகணும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடை பாவனை பேச்சு எல்லாமே ஆர்சிஎம்மா இருக்கணும். ட்ரெஸ் கோட்ல இருந்து நம்ம பேச்சுல இருந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். நம்ம தான் இந்த பிசினஸ் வெளியில மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நம்மள பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும், நம்ம பேச்சுல அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். நம்மளுடைய ட்ரெஸ் கோட்ல இருந்து நம்ம எப்படி நம்மள எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்றோம், நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்றத டீம் முதல்ல பார்ப்பாங்க. நம்ம என்ன ட்ரெஸ் போடுறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி வழி நடத்துறாங்க, எப்படி சேல் சொல்லி கொடுக்குறாங்க, என்ன அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, நிறைய விஷயம் நம்மள மக்கள் பார்ப்பாங்க, நம்ம டீம் நம்மள கவனிக்கும். நம்ம வந்து அதுக்கு ஒரு மாடலா இருந்தா மட்டும் எது இருந்தாலும் நம்ம முதல்ல செய்யணும். நம்ம ஒரு மாடலா ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷனலா நம்ம இருக்கும்போது நிச்சயமா அந்த டீம் வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அப்படி வரும்பொழுதுதான் ஒரு லீடர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியில அந்த மாதிரி ஒரு லீடர் உருவாகுறதுக்கு ஒரு மாடலா இருக்கிறது ரொம்ப முக்கியம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து ஒரு ஆட்டிடியூட் நம்மளுடைய மனோபாவம். நம்ம மனோபாவம் எப்படி இருக்கணும், நம்ம வந்து சுயமா நம்ம இந்த பிசினஸ் இருக்கவே முடியாது, ஒரு பொதுநலம் இருக்கணும். அதே மாதிரி முக்கியமா வந்து பாசிட்டிவிட்டியோட பேசணும். எதையுமே வந்து நெகட்டிவ் ஒரு விஷயங்கள் எடுக்கும் போது அது என்ன பாசிட்டிவா இருக்கோ அதை மட்டும் தான் ஒரு ஆட்டிடியூடோட பேசணும், நெகட்டிவா பேசக்கூடாது. இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு டீமை கட்டி காக்குறோம், இத்தனை பேர்கிட்ட பேசுறோம்னா அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க சேல்ஸ் எப்படி, அவங்க என்ன பண்றாங்க, இது மாதிரி பிசினஸ் ஓரியன்டா தான் அவங்க கிட்ட பேசணுமே தவிர தேவையில்லாத விஷயங்கள் அவங்க கிட்ட பேசி ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி நம்மளுக்கு காசிப் எல்லாம் பேசக்கூடாது.
தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, அதற்கான ஊர்க்கதை இதெல்லாம் எதுவுமே பேசாம என்ன பேசணுமோ ஒரு அசோசியேட் பையர் நம்ம மக்கள் கிட்ட நம்ம டீம் கிட்ட ஒரு அப் அண்ட் டவுன் யாரா இருந்தாலும் ஒரு பிசினஸ் வந்து ஒரு ஆட்டிடியூடோட அந்த ஒரு பர்சன் அணுகும்போது நிச்சயமா அவர் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ள வந்துருவாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொன்னீங்க. அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டமேட்டிக் லீடர்ஷிப். சிஸ்டமேட்டிக் லீடர்ஷிப் அப்படின்னாக்கா எல்லாமே ஒரு சிஸ்டமா நம்ம வந்து 21 ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். எஜுகேஷனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, மீட்டிங்க்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதே மாதிரி ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒரு சிஸ்டம் இருக்கு. கம்பெனில சிஸ்டம் வச்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் நம்ம அடாப்ட் ஆகி அந்த சிஸ்டமோட நம்ம கொண்டு போகும்போது நம்மளும் சரி நம்ம டீமும் சரி நிச்சயமா சிஸ்டம் இருக்கும்போது அது ஒரு சிஸ்டமேட்டிக் லீடரா உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லீடர்ஷிப்ல நம்ம உள்ளுக்குள்ள வந்துருவோம். இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ஃபென்டாஸ்டிக் சார். தேங்க்யூ சார். நான் இன்னும் நிறைய சொல்லியிருக்கீங்க, நான் கொஞ்சம் கிறிஸ்பா முடிச்சிடுறேன் சார். நல்ல ஒரு கிளாஸ் போடும் மகாவுக்கு. மகா த கிரேட், மகா த பெஸ்ட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகா. யூ ஆர் த குட் ஸ்டூடெண்ட். மகிழ்ச்சி. மகா அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டில் பாடம் படிச்சார், அதனால அவர் மகா அலெக்சாண்டர். அது மாதிரி ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு 15 இயர்ஸ் நீங்க வர வேண்டாம். 15 இயர்ஸ் நான் போயிட்டேன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதை கத்துக்கிறது விட்டுறது உங்க விருப்பம். பட் கத்துக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல லீடரா இனி ஒரு காமராஜா, இனி ஒரு கோபகுமாரா அவங்களால உருவாக முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி பண்றது இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு மாதிரியா பண்றதுக்கு என்ன காரணம் கேட்டா, எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க, மோட்டிவேஷன் நம்பி போவாங்க. ஒரு சிலர் சேல்ஸ் கெப்பாசிட்டி நம்பி போவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஸ்கில்ல நம்பி போவாங்க. ஒரு சிலர் தில்ல நம்பி போவாங்க. ஆனால் மல்டிபிள் பர்சனாலிட்டி இருந்தா மட்டும்தான் ஆர்சிஎம்ல லாங் டிராவல் போக முடியும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த டிராவலை கண்டினியூ பண்ண முடியாது. இதுதான் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நன்றி மகா. இனி யாராவது சொல்லுவீங்களா? மறுவரிசையா சசியோ அவடைய சொல்ல முடியா சொல்லுங்க. இல்லைன்னா நான் மகாவுக்கு 100 மார்க் கொடுத்துருக்கேன். வாங்க சசி மேடம். வணக்கம் சார். மேடம் நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க, நான் எதுவும் பேசல. வீட்ல தாங்க சார் இருக்கேன். சார் கேக்குதா? சசிகலா மேடம் கேக்குதானே? நீங்க பேசுறது கேட்கலம்மா. இந்தியா புலிக்குள்ள இருந்து பேசுறீங்கம்மா. என்ன ஆனீங்க? அன்மியூட்ல தாங்க சார் இருக்கேன். கேக்குதா? மகா உங்களுக்கு கேக்குதா? நான் வண்டியில வர்ற இறைச்சலா இருக்கு. மகா சார் ரொம்ப கம்மியா கேக்குது சார். மேடம் பேசுறது ரொம்ப ரொம்ப குறைச்சலா கேக்குது. ஒரே நிமிஷம். அப்ப என்ன பண்ணலாம், கொஞ்சம் நீங்க சவுண்டா பேசுங்க மேடம். சசிகலா மேடம் இப்ப கேக்குதாங்க சார்? கொஞ்சம் கேக்குது, பேசுங்க. ஓகே. ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ பத்தி தான் சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிருக்கீங்க. சோ லீடர் வந்து ஒரு டீமோட எப்படி இருக்கணும், அவர் வந்து பின் அச்சீவரா மட்டும் இருந்தா பத்தாது, அவருக்கு ஒரு டீம் இருக்கணும். ஸோ பின் அச்சீவருங்கிறது ஜஸ்ட் அது ஒரு லெவல் தான். அதனால டீமோட சேர்ந்து செய்யும்போது தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அது கைட் பண்ணி கொண்டு போகும்போது தான் அந்த நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி. நம்மளுடைய சிஸ்டம்க்குன்னு, நம்மளுடைய ஆர்சிஎம்க்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்து ஒரு டீமை வளர்த்து தான் நம்ம வந்து கொண்டு போகணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வீட்டில் எப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம டீமும் வந்து நமக்கு ஒரு கையில் எடுத்துக்கிற ஒரு கொண்டு போக வேண்டிய ஒரு பொறுப்பு தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீமோடைய கேப்டன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதாவது டீம் கேப்டனாக இருந்தாலுமே ரெஸ்பான்சிபிலிட்டியோட, அதாவது அரவணைச்சு கொண்டு போகணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுதான் நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். அடுத்தது வந்து ஆர்கனைசர். அதான் ஆர்கனைசர் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ஆர்கனைஸ் பண்றது மட்டும் இல்லாம அது ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அது கரெக்டா நடக்குதா அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு மீட்டிங்கை நடத்துறோம் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய டீமை வந்து எப்படி வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கும், திறமை இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும். என்ன குவாலிட்டி யார்கிட்ட இருக்கு, இதை இவங்க கிட்ட கொடுத்தோம்னா இவங்க கரெக்டா பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவங்கள வந்து ப்ரொமோஷன் பண்ணி இவங்களை இந்த மாதிரி பிசினஸ்க்கு கொண்டு வரலாம்
நீங்க நிறைய இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, ரிச் டு ரிச் புவர், அந்த மாதிரி லீடர்ஸ் யார் யார் எப்படி இருக்காங்களோ அவங்க அந்தந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிசினஸ் சொல்லி கொடுத்து நம்ம பிசினஸ்குள்ள அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இது வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் அதே மாதிரி கொடுக்கணும். நம்ம நிச்சயமா வந்து டீம்ல இருக்கவங்களுக்கு சேல்ஸ் ப்ரொமோஷன் கொடுக்கணும். சேல்ஸ் எப்படி பண்றதுங்கிறது கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா சேல்ஸ் ப்ரொமோஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய பேரால வந்து சக்சஸா பண்ண முடியாது. நானே அதுல வந்து ரொம்ப வந்து ஒரு தயக்கத்துல தான் ஆரம்பத்துல செஞ்சேன். இப்பதான் வந்து ஓரளவுக்கு என்னால வந்து தனியா போயோ இல்ல ஒரு டீமுக்குள்ளர போய் நம்ம பேச முடியற அளவுக்கு வந்து ஒரு என்னுடைய ஆற்றலை நான் வளர்த்திருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஆர்கனைசரா இருந்து டீமை வந்து கொண்டு போகணும். அடுத்தது லீடர்ஷிப் குவாலிட்டி. அவங்க எப்படின்னா ஒரு லீடர்னா பார்க்கும் போதே இவரை பார்த்தா வந்து ஓகே இவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு லீடர் அப்படிங்கறது புரியும். நம்ம ஒரு பிசினஸை ப்ரமோட் பண்ண போறோம்னா நாம வந்து நம்மள வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் பிசினஸ் நீங்க சொல்றது அடிக்கடி சொல்லுங்க, we are not beggars, we are buildersனு. ஸோ நம்மளை பார்த்தாலே ஓகே இவங்க ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல இருந்து வர்றாங்க, ஒரு பார்த்தா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இருக்காங்க, இவங்க 100% இவங்க வந்து இந்த பிசினஸ்ல கரெக்டா அவங்க செய்யறதுனாலதான் இந்த அளவுக்கு வந்து இந்த நிறுவனத்துல இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பாக்குறவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் குட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளை பார்க்கும் போதே நம்மளுடைய ஆர்சிஎம் என்னென்ன நீங்க சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிற அந்த கோட்டு, நம்மளுடைய ஐடி கார்டு, இதெல்லாம் நம்ம போகும்போதே நம்மளை வந்து அவங்க நம்ம சொல்லாமலே வந்து ஓகே நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்களா அப்படிங்கிற அந்த வரவேற்பு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கும். நம்ம வந்து ஏனோதானோ நம்ம போனோம்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான ஒரு வரவேற்பு இருக்காது. ஸோ அது நிச்சயமா வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில 100% நம்ம வந்து அது கரெக்டா நம்ம போகணும். நீங்க அதாவது எப்பவுமே ஒரு ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி இப்ப டாக்டர்னா அவர் பார்க்கும்போதே அந்த டாக்டருங்கிற ஒரு லுக் இருக்கும். இந்த மாதிரி நம்மளும் வந்து அந்த நம்மளுடைய பிசினஸை வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது இந்தியாவிலேயே ஒரு தரமான ஒரு நிறுவனத்துல நம்மளாம் இணைஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த நிறுவனத்துல இருக்கிறதுக்கு உண்டான அந்த தகுதியை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டிடியூட் சொன்னீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூடுங்க அப்படிங்கிறது வந்து எல்லா லீடர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆட்டிடியூட், அதாவது இப்போ நம்ம டீம்ல வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய நெகட்டிவ்ஸ் வரும், நிறைய பாசிட்டிவ்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம எதையுமே வந்து ஒரு நியூட்ரலா தான் எடுத்துட்டு போகணும். நெகட்டிவ் பேசுறவங்களையும் நம்ம அவங்களுக்கு வந்து ஓகே இவங்க பேசிட்டாங்க இனிமேல் நம்ம வந்து அவங்கள ஒதுக்கிடணும் அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாசிட்டிவாகவும் நம்ம வந்து பேச கற்றுக் கொடுக்கணும். நாம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படித்தான் வந்து டீம்ல இருக்கிறவங்க நடந்துக்குவாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம தேவையில்லாத வந்து அதாவது சொல்றது, ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறையை இன்னொருத்தர் போய் சொல்லி அதை வந்து ஒரு பெரிய விஷயமா மாத்துறது, இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் தான் வந்து ஒரு ஆட்டிடியூட். நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் வந்து நம்ம டூப்ளிகேட் நமக்கு திருப்பி வரும். அடுத்தது கடைசியா நீங்க சொன்னது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் லீடர். அதாவது நம்ம வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம எப்பயுமே ஒரு சிஸ்டமா எதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணினா கரெக்டாக நம்மளால வந்து ரீச் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய வந்து ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து வழிநடத்தி கொண்டு போகணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஆர்சிஎம்குள்ளார மட்டும் இல்லை, எந்த இடத்துல போனாலும் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் 100% நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம ஆர்சிஎம்க்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து அதை முக்கியமாக நம்ம வந்து செய்யணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சாசி மேடம். அருமையா எழுதி வச்சு அருமையா சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மீதி இருக்கிற 2 பேரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்து இன்றைய கூட்டத்தை நாம் நிறைவு செய்கிறோம். நாளைக்கு சனிக்கிழமை கண்டிப்பா கூட்டம் இருக்கு, 1 மணி நேரம் கூட்டம். அவசியம் நீங்க பங்கெடுக்கணும். எதுக்காக நான் சொல்லணும், ஒவ்வொரு உங்களுக்கு வந்து மெருகேற்றப்படுவீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்க களப்பணி சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்க டீம் உள்ளவங்களுக்கு நீங்க வித்தியாசமா தெரிவிங்க. ஆனா நான் அன்னைக்கு பார்த்த அந்த மேடமா நம்ம இன்னைக்கு பாக்குறங்கிற மாதிரி இருப்பாங்க. அதை வந்து உருவாக்குறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டா, நம்ம கிட்ட நம்மளை நாம தகுதிப்படுத்திக்கணும். நம்மளை நாமளே தகுதிப்படுத்திக்க வேணும். காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு உளி அல்லாவிட்டால் ஒரு கடப்பாறை அல்லாவிட்டால் ஒரு ஆயுதம் களத்துக்கு போகும்போது மழுங்கும். அந்த ஒரு துணி நம்ம வந்து உடுத்துட்டு போறோம், அது அழுக்காகுது, அது அப்படியே போட்டுக்கிறோமா, துவைக்கிறது இல்லையா? டெய்லி ஷார்ப்பாக்கணும், டெய்லி பட்டத்தை தரும், டெய்லி நம்முடைய மூளை வந்து ஷார்ப்பாக்கிக்கிட்டு
நம்ம கற்றுக்கொண்டு அதை போய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம் நம்முடைய குவாலிட்டி நமக்கு வளரும், நம்ம டீம் நல்லா வரும். இதுதான் வந்து என்னது லீடர்ஷிப்பு, இதுதான் பாதை, இதுதான் பயணம். ஆகையினால நம்முடைய கனவு இந்த மாதத்துல வந்து ராயல்டி கனவா இருந்தா நீங்க ராயல்டி ஃபாலோ பண்ணுங்க, ஸ்டார் கனவா இருந்தா ஸ்டாருக்கு பிளான் பண்ணுங்க. ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நீங்க வந்து ஐடியலா இருந்தா அந்த நாள் வேஸ்ட், அந்த நிமிடம் வேஸ்ட், அந்த மணி வேஸ்ட், அது அந்த 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 நாளே அட்டர் வேஸ்ட். ஏன்னா திருப்பி அந்த நாள் வராது. டைம் இஸ் கோல்டு. கனவே கலையாதி சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். உங்களை எல்லாத்தையும் நான் அட்மிட் பண்ணுறேன். ஒரு முறை நீங்க என்ன சொல்லுங்க, கனவே கலையாது சொல்லி கலைஞ்சிருங்க. கனவே கலையாது, கனவே கலையாது, கனவே கனவே கலையாது, கனவே கனவே கலையாது, கனவே கலையாது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ஜெயாசியம். நன்றி சார், நன்றி Yes. சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ லீடர்ஸ். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கூடாசியம் 8 மணிக்கு போட்டு இன்னைக்கு ரவி சார் மீட்டிங் எல்லாரும் வந்து சேருங்க டீமோட. இப்போ மகா 7 மணிக்கு ஜெயதீஷ் சென்டர் ஐடி வாங்கிட்டீங்களா? ஐடி அதோ வாங்கிட்டேன் சார், கிளிக் பண்ணோன்னா வாங்கிடுவேன் சார். இப்போ ஃபோன் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லி பண்ணிடுவேன்.